பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். நிதியமைச்சரிடம் சிஎம் விஜய் கொண்டு சென்ற முக்கிய மேட்டர். டெல்லி சென்றுள்ள முதல்வர் விஜய் பிரதமர் மோடியை சந்தித்த பின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். அப்போது அவர் வைத்துள்ள கோரிக்கைகள்: விரைவான வளர்ச்சியை பெற்றுவரும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. இந்த வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்வது இன்றியமையாதது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்களுக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்க வேண்டும். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழகத்தில் நிறுவ வேண்டும். தமிழகத்தின் பொருளாதாரத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் ஓசூர், கோவை மற்றும் மதுரை முக்கிய பங்காற்றுகிறது. இத்தகைய நகரங்களின் பொது போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும். மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யும் சித்தராமையா. கர்நாடகாவில் கடந்த 2023 சட்டசபை தேர்தலில் மாநில காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் தலைமையில் 135 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. சித்தராமையா, சிவகுமார் இடையில் முதல்வர் பதவிக்கு போட்டி எழுந்தது. கட்சி மேலிடத்தில் இருந்த செல்வாக்கு காரணமாக சித்தராமையா முதல்வரானார். சிவகுமார் துணை முதல்வராக பொறுப்பேற்றார். இருவருக்கும் தலா 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி என கட்சி மேலிடம் ஒப்பந்தம் போட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சித்தராமையா முதல்வராக பதவியேற்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒப்பந்தப்படி அவர் பதவி விலகுவாரா அல்லது நீடிப்பாரா என்ற குழப்பம் நீடித்து வந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் டில்லி சென்ற சித்தராமையா மற்றும் சிவகுமாரிடம் மேலிட தலைவர்கள் 7 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். ராகுலுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க சித்தராமையா முன்வந்தார். இன்று காலை 10:30 மணிக்கு கவர்னர் தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தன் ராஜினாமா கடிதத்தை சித்தராமையா வழங்க உள்ளார். அதற்கு முன் அமைச்சர்களுக்கு தன் இல்லத்தில் காலை உணவு விருந்து கொடுக்கிறார். இதில் சிவகுமாரும் பங்கேற்கிறார். விருந்து முடிந்ததும் அமைச்சர்கள் புடைசூழ கவர்னர் அலுவலகத்திற்கு சென்று சித்தராமையா தன் ராஜினாமா கடிதத்தை வழங்குகிறார். இதன் மூலம் கர்நாடக அரசியலில் சித்தராமையாவின் சகாப்தம் முடிவுக்கு வருகிறது. கொடி அட்டாக், கார் உள்ளே குலை நடுங்கிய இடி அதிகாரிகள். பகீர் வீடியோ. கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் தொடர்புடைய இடங்களில் தீவிர சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பினராயி விஜயனின் மகள் நடத்திய நிறுவனம் தொடர்பான சட்டவிரோத பண பரிமாற்ற விவகாரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று 12 இடங்களில் சோதனை நடத்தினர். திருவனந்தபுரத்தில் பினராயி விஜயன் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடந்தது. இதை கண்டித்து இடதுசாரி தொண்டர்கள் திரண்டனர். ஆய்வு நடத்த வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை சரமாரியாக தாக்கினர். அதிகாரிகள் இருந்த காரை சுற்றி வளைத்து தாக்கினர். கற்கள் மற்றும் செங்கலை எடுத்து கார் மீது வீசினர். காரின் அனைத்து பக்க கண்ணாடிகளையும் நொறுக்கினர். உள்ளே உயிரை கையில் பிடித்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருந்தனர். இது தொடர்பான அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தாக்குதல் தொடர்பாக போலீசிலும் புகார் செய்தனர். இது தொடர்பாக தீவிர விசாரணை நடக்கிறது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் செல்லும். தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆதரவு. தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் கடந்த 2020 நவம்பரில் அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டது. அதன்பின் 2021 தமிழ்நாடு சூதாட்டம் மற்றும் காவல் சட்டங்கள் திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டு சட்டமாக இயற்றப்பட்டது. இதன் மூலம் ஆன்லைனில் பணம் வைத்து விளையாடும்
ரம்மி, போக்கர் போன்ற விளையாட்டுகள் கடுமையான குற்றங்களாக அறிவிக்கப்பட்டன. இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன. அதேபோல் கர்நாடக அரசு கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்து அம்மாநில உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்றங்கள் இந்த சட்டங்களுக்கு தடை விதித்து தீர்ப்பளித்தன. இதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகள் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டன. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களும் தங்களுக்கு சில நிவாரணங்கள் வழங்க கோரி மனுக்களை தாக்கல் செய்திருந்தன. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் அடங்கிய அமர்வு இருதரப்பு வாதங்களை கேட்ட பின் நேற்று இறுதி தீர்ப்பு வழங்கியது. அதன் விவரம் பின்வருமாறு. சூதாட்டம், பணம் கட்டி பந்தயம் விளையாடுவது பொதுமக்களின் அடிப்படை உரிமை அல்ல. ஆன்லைன் சூதாட்டம் என்பது வர்த்தகத்திற்கு அப்பாற்பட்டது. வணிக உரிமையை கோரும் அரசியல் சாசன சட்டம் 19(1) கீழ் இதற்கு எந்த பாதுகாப்பும் கோர முடியாது. ஒரு விளையாட்டு திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் இருந்தாலும் அதற்கு தடை விதிக்க மாநில அரசுகளுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. விளையாட்டில் திறமையா அதிர்ஷ்டமா என்பது முக்கியமல்ல. பணம் மற்றும் பந்தயம் என்ற அம்சம் எப்போது உள்ளே நுழைகிறதோ அப்போதே அந்த விளையாட்டின் தன்மை மாறிவிடுகிறது. மனிதர்களிடம் பேராசை தீவிரமான அடிமைத்தனத்தை தூண்டிவிடுகிறது. இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதை பார்த்துக் கொண்டு மாநில அரசுகள் அமைதியாக இருக்க முடியாது. ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்க மாநில அரசுகளுக்கு முழு உரிமை இருக்கிறது. மாநில அரசுகள் நிறைவேற்றிய அந்த சட்டங்கள் செல்லுபடியாகும். இவ்வாறு அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இந்து பெயர் சூட்டுவதா? மெகா தடை, கடும் அதிர்ச்சி. நம் அண்டை நாடான பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண தலைநகராக லாகூர் விளங்குகிறது. இது ராமாயணத்துடன் தொடர்புடைய நகரம். முகாலயர், சீக்கியர், பிரிட்டிஷ் காலம் வரை பல பேரரசுகளின் தலைநகராக லாகூர் இருந்தது. 1947 பிரிவினையின் போது லாகூர் பாகிஸ்தான் வசம் சென்றது. அதன் பின் லாகூர் சாலைகளுக்கு வைக்கப்பட்டிருந்த இந்து மற்றும் பிரிட்டிஷ் கால பெயர்கள் நீக்கப்பட்டன. அதற்கு பதில் இஸ்லாமிய மற்றும் உள்ளூர் தலைவர்களின் பெயர்கள் வைக்கப்பட்டன. இந்நிலையில் லாகூர் பாரம்பரிய பகுதிகள் புனரமைப்பு திட்டத்தின் கீழ் வரலாற்று சிறப்புமிக்க சாலைகள், பஜார்கள் மற்றும் பிற பகுதிகளின் பழைய பெயர்களை மீட்டெடுக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தலைமையிலான லாகூர் பாரம்பரிய பகுதிகள் புனரமைப்பு குழு மற்றும் பஞ்சாப் முதல்வர் மரியம் நவாஸ் ஆதரவுடன் கடந்த 16ஆம் தேதி இந்த முன்மொழிவு நிறைவேற்றப்பட்டது. அதன்படி இஸ்லாம்புரா பகுதி கிருஷ்ணா நகர் என்றும், மௌலானா ஜஃபர் அலிகான் சவுக் எனும் பகுதி லக்ஷ்மி சவுக் என்றும், பாப்ரி மசூத் சவுக் பகுதி ஜெயின் மந்திர் சாலை என்றும், முஸ்தபாபாத் பகுதியை தர்மாபுரா என்றும் மாற்றியிருந்தனர். இதற்கு முஸ்லிம் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அரசை விமர்சித்து பிரச்சாரம் செய்யப்பட்டது. இதனால் இந்து பெயர்கள் வைப்பதை அதிகாரிகள் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளனர். சபரிமலையை தொடர்ந்து பத்மநாப சுவாமி கோவிலிலுமா? உளவுத்துறை பகீர் அறிக்கை. கேரளாவில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான UTF கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. காங்கிரஸை சேர்ந்த சுதீஷன் முதல்வராகியுள்ளார். இந்நிலையில் மாநிலத்தில் இதற்கு முந்தைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி காலத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலகர் சிலையில் இருந்து தங்கம் திருடப்பட்டதாக புகார் எழுந்தது. கேரள ஹைகோர்ட் உத்தரவுப்படி இதுகுறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பிரசித்தி பெற்ற திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் இருந்தும் தங்கம், வைர நகைகள் மாயமாக இருப்பதாக உளவுத்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக கேரள மாநில கூடுதல் தலைமை செயலருக்கு மாநில DGP கடிதம் எழுதியுள்ளார். பத்மநாப சுவாமிக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய தங்க காசுகள் மற்றும் 78 கிராம் தங்க கட்டிகள் பராமரிப்பு பணிக்காக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் கடந்த சில மாதங்களாக அவை மீண்டும் கோவில் கருவூலத்திற்கு திரும்பி வரவில்லை. கோயில் கருவறையில் இருந்த பல அடுக்குகள் கொண்ட தங்க விளக்கு பராமரிப்பு பணிக்காக எடுத்துச் செல்லப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலாக வெள்ளி விளக்கு மாற்றி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அலுவல் ஆவணங்களில் எந்த குறிப்பும் எழுதப்படவில்லை. பத்மநாத சுவாமிக்கு வைர நாமம் சாத்தப்படுவது வழக்கம். பராமரிப்பு பணிக்காக எடுத்துச் செல்லப்பட்ட இந்த நாமம் கடந்த 6 மாதங்களாக மீண்டும் பத்மநாத சுவாமி நெற்றியை அலங்கரிக்கவில்லை. பத்மநாத சுவாமி கோவில் எந்தவொரு தேவசம் போர்டு கட்டுப்பாட்டிலும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் நியமித்த 5 பேர் கொண்ட நிர்வாக கமிட்டியே கோவிலை நிர்வகிக்கிறது.
கோயில் ஊழியர்கள் சிலர் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்துடன் நெருக்கமானோர். பாதுகாப்பு அதிகாரிகள் என குறிப்பிட்ட சிலர் எந்தவித பரிசோதனைகளும் உட்படாமல் அவர்கள் இஷ்டம் போல் கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். எனவே கோயிலில் பாதுகாப்பை பலப்படுத்தி தங்கம், வைரம் காணாமல் போனது பற்றி விசாரிக்க வேண்டும் என உளவுத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சபரிமலையை தொடர்ந்து பத்மநாத சுவாமி கோவிலிலும் தங்கம் காணாமல் போனதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம் கொடியேற்றம். உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று அதிகாலை 5 மணி அளவில் கோவிலின் மூலவர் பகுதியிலிருந்து உற்சவர் வரதராஜ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியுடன் கொடிமரத்தின் அருகே பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின் கருடமுகம் பொறித்த பிரம்மோற்சவத்தின் கொடி பட்டாச்சாரியார்கள் மந்திரங்கள் பாட கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவத்தை ஒட்டி காலை மாலை என இரு வேளையும் வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் காஞ்சிபுரம் நகரின் ராஜவீதிகளில் வீதி உலா வந்து அருள் பாலிக்க உள்ளார். பிரம்மோற்சவத்தில் முக்கிய உற்சவமான கருட சேவை உற்சவம் மே 30ஆம் தேதியும், திருத்தேர் உற்சவம் ஜூன் 3ஆம் தேதியும் நடைபெற்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி தீர்த்தவாரியுடன் உற்சவம் நிறைவு பெறுகிறது.